வணக்கம். தேர்தல்லாம் என்ன வெறும் வெற்றி தோல்வி மட்டும்தானா? இல்ல, அது மக்களோட வாழ்க்கை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட தேவைகளை பத்தின ஒரு ஆழமான விஷயம். இன்னைக்கு நாம செஞ்சி தொகுதியோட தரவுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதையை தான் தோண்டி எடுக்க போறோம். பாருங்க, இந்த எண்கள்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல. இது ஒரு சிறப்பான ஆட்சி இப்படி இருக்கணும்னு காட்டுற ஒரு வரைபடம். வாங்க, அந்த வரைபடத்தை ஒன்னா சேர்ந்து விரிச்சு பார்க்கலாம். நம்மளோட இந்த ஆய்வை 5 முக்கியமான கட்டமா பிரிச்சிருக்கோம். முதல்ல செஞ்சியோட கலை யதார்த்தம் என்னன்னு பாப்போம். அப்புறம் மக்கள் ஓட்டு மூலியமா என்ன சிக்னல் கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்பிக்கை ஏன் உடைஞ்சு போச்சுன்னு ஆராய்ந்து அதை சரி பண்ண ஒரு உறுதியான திட்டத்தை பத்தி பேசுவோம். கடைசியா ஒரு உண்மையான தலைமைக்கு இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பார்த்து முடிப்போம். எந்த ஒரு அரசியல் களத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அங்க வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பிரச்சனைய சந்திக்கிறாங்க, அவங்க தேவை என்ன, அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது செஞ்சி தொகுதியை பத்தி. இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புற பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா, இங்க நீங்க பாக்குற 10ல 9 பேரு, அதாவது கிட்டத்தட்ட 89.2% பேரு கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் விவசாயத்தை சுத்தியே தான் இருக்கு. செஞ்சியோட சமூக அமைப்பை கொஞ்சம் உத்து பார்த்தா, இங்க 5ல 1 பங்குக்கும் மேல, அதாவது சரியா சொல்லணும்னா 20.8% மக்கள் பட்டியல் சாதியினரா இருக்காங்க. இந்த எண்ணிக்கை அவங்கள இந்த தொகுதியோட அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாத்துது. இத புரிஞ்சுக்காம செஞ்சி அரசியலோட முழு படத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. 54.8%. இந்த ஒரு நம்பர் போதும் செஞ்சியோட பொருளாதார போராட்டத்தை அப்பட்டமா காட்டுறதுக்கு. இதுதான் இங்க இருக்கிற மக்களோட வேலை பங்கேற்பு விகிதம். அப்படின்னு என்ன? பாதிக்கும் குறைவான மக்கள் தான் முறையான ஒரு வேலையில இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு பரவலான வேலையில்லா திண்டாட்டத்தையும் நிச்சயமற்ற எதிர்காலத்தையும் தான் காட்டுது. அதுலயும் வேலை செய்யறவங்கள 3ல ஒருத்தர் நிரந்தரமில்லாத கூலி வேலைகளை நம்பிதான் இருக்காங்க. அப்போ இந்த எல்லா டேட்டாவும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது? 3 முக்கியமான அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் தான் செஞ்சி மக்களோட அன்றாட போராட்டத்தை தீர்மானிக்குது. குடித நீர் பற்றாக்குறை, குண்டும் குழியுமான கிராமத்து ரோடு, அப்புறம் உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாதது. இதுதான் மக்களோட விரக்திக்கான ஆணிவேர். சரி, மக்களோட பிரச்சனைகளை பார்த்துட்டோம். இப்ப இந்த விரக்தி எல்லாம் அவங்க வாக்குச்சீட்டுல எப்படி பதிவாகுது? தன்னோட ஓட்டு மூலமா மக்கள் அனுப்புற சிக்னல் என்ன? வாங்க, அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 2021 தேர்தல்ல இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஒரு தெளிவான வெற்றியை பெற்றாரு. திமுகவோட வாக்கு வங்கி 44%லிருந்து 53%-ஆ உயர்ந்திருக்கு. வெளியிருந்து பார்க்க இது ஒரு பெரிய வெற்றி. ஆனா இந்த எண்கள் மட்டும்தான் முழு உண்மையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் கதை இருக்கா? பதவியில இருக்கிற திரு KS மஸ்தான் அவங்களோட அரசியல் பலத்தை 2 விதமா பார்க்கலாம். ஒரு பக்கம் 2 தடவை எம்எல்ஏ, மந்திரி பதவி ஒரு வலுவான கட்சி கட்டமைப்புன்னு அமுஞ்சமான பலம். ஆனா இன்னொரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு பலவீனங்களும் வளர்ந்துகிட்டே இருக்கு. மே 2023ல நடந்த விழுப்புரம் கள்ளச்சாராய மரணங்கள் இது வெறும் ஒரு செய்தி இல்ல, இது ஒரு திருப்புமுனை. இந்த துயர சம்பவம் பதவியில இருக்கிறவரோட நம்பகத்தன்மையை ரொம்பவே சேதப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு மேல மக்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அதை அசைச்சு பார்த்துருச்சு. தேர்தல்ல ஜெயிச்ச பிறவும் மக்கள் மத்தியில நம்பிக்கை ஏன் இவ்ளோ குறைவா இருக்கு? வாங்க, இதுக்கான காரணங்களை இன்னும் ஆழமா அலசுவோம். இது ஒரு தனிப்பட்ட நபரை பத்தின விஷயம் இல்ல, இது நம்ம அமைப்புல இருக்கிற ஓட்டுகளை பத்தினது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமாவும் பாதுகாப்பாவும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. இது நம்ம அரசியல் அமைப்பு கொடுக்கிற ஒரு அடிப்படை உத்தரவாதம். மக்களோட இந்த விரக்திக்கு 4 முக்கிய காரணங்களை நாம பார்க்கலாம். 1, நலத்திட்டங்கள் சரியா நேரத்துக்கு வந்து சேராதது. 2வது, வளர்ச்சி திட்டங்கள்ல பெரிய இடைவெளி. 3வது, இளைஞர்களை வாட்டி வதைக்கிற வேலையின்மை. 4வது, சட்ட ஒழுங்கு மேல சரிஞ்சு போன நம்பிக்கை. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயுமே ஒரு ஆழமான அவநம்பிக்கையை உருவாக்குது. சரி, மக்களோட கோபம் எது மேல அதிகமா இருக்குன்னு இந்த டேட்டா தெளிவா காட்டுது. முதலிடத்தில் இருக்கிறது 40%-ஓட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தான். தண்ணி, ரோடு மாதிரி அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காதது தான் மக்களோட கோவத்துக்கு மிக முக்கியமான காரணம். நம்மளோட இந்த ஆய்வுல கிடைச்ச மிக முக்கியமான, மிக அதிர்ச்சியான ஒரு எண் இதுதான். 2, 10க்கு 2. இதுதான் பதவியில இருக்கிற எம்எல்ஏ மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையோட மதிப்பெண். மக்களோட ஏமாற்றம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நம்பர் போதும். இது வரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகரலாம். எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்னு சொல்ற ஒரு வரைபடத்தை இப்ப பார்க்கலாம். இந்த 3 அம்ச திட்டம் செஞ்சி மக்களோட தலையாய பிரச்சனைகளுக்கு நேரடி தீர்வு கொடுக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. 1, தண்ணீர். 2, ரோடு. 3, வேலைவாய்ப்பு. இதுதான் மாற்றத்துக்கான அஸ்திவாரம்.
இது வெறும் காத்துல சொல்ற வாக்குறுதி இல்ல, இதுக்கு ஒரு தெளிவான கணக்கு இருக்கு. இந்த மாற்றத்துக்கான மொத்த முதலீடு 165 கோடி ரூபாய். இதுல குடிநீருக்காக 50 கோடி, சாலைகளுக்காக 75 கோடி, அப்புறம் விவசாய பதப்படுத்தும் மையத்துக்காக 40 கோடி. இது ஒரு முழுமையான யோசிச்சு தீட்டப்பட்ட திட்டம். சரி, இந்த 165 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சா மக்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா கிராமத்துக்கும் 24 மணி நேரமும் குடித்தண்ணீர், நல்ல தரமான சாலைகள், உள்ளூர்லயே சுமார் 1000 பேருக்கு வேலை, அப்புறம் 30 நாள்ல நலத்திட்ட உதவி கிடைக்கிற மாதிரி உத்தரவாதம். இந்த மாதிரி உறுதியான செயல்கள் மூலமா மட்டும்தான் இழந்த நம்பிக்கையை திரும்பவும் கட்டி எழுப்ப முடியும். கடைசியா செஞ்சிக்கான இந்த திட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு புதிய அரசியல் தலைமை எப்படி இருக்கணுங்கிற ஒரு பரந்த பார்வைக்குள்ள போவோம். இந்த முழு ஆய்வோட மைய கருதே இதுதான். அரசியல் வெற்றிங்கிறது அதிகாரத்தை வச்சு அளக்கப்படுறதில்ல, அது மக்களோட வாழ்க்கையில நீங்க கொண்டு வர்ற உறுதியான முன்னேற்றங்களை வச்சு அளக்கப்படணும். இதுக்கு மக்களோட கருத்துக்களை மதிக்கணும், அவங்களோட தனிப்பட்ட தரவுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பொறுப்பான வெளிப்படையான விவாதம் தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளம். பாருங்க, இந்த டேட்டா நமக்கு 2 விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒன்னு, பதவியில இருக்கிறவங்களுக்கு எதிரான மனநிலை அதிகமா இருக்கு அன்னும் ஒரு எச்சரிக்கை. அதே சமயம் இந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு அன்னொரு நம்பிக்கை. அதனால இந்த ஒரு கேள்வியோட நாம முடிச்சுக்கலாம். அரசியலோட உண்மையான நோக்கம் என்ன? அதிகாரத்தை கைப்பற்றறதா, இல்ல உண்மையாவே மக்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரதா? சிஞ்சியோட தரவுகள் நமக்கு வழியை காட்டுது, ஆனா பதில் அது நம்ம கையில தான் இருக்கு.